விஜய் சாரெல்லாம் ஆட்சிக்கு வந்தாக்க மதுக்கடைகளை மூடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜாதி மதம் இல்லாத ஒரு நல்ல அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி, மக்களுக்கான ஒரு நல்ல அரசியலை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. நல்ல விஷயந்தான். மதுக்கடைகளை மட்டுமே நம்பி ஒரு கவர்மெண்ட்டை வழி நடத்துறதுங்கிறது அது நல்லதுக்கு இல்லை. அப்படிங்கிறப்போ விஜய் சார் பேசுனது ஒரு வரவேற்புக்குரியது. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ என்னுடைய யூடியூப் சேனல்கள்லாம் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அதாவது கவர்மெண்ட்டை எப்படியெல்லாம் ரன் பண்ணலாம், அரசாங்கத்துக்கு எப்படியெல்லாம் வருமானத்தை அதிகப்படுத்தலாம், அப்புறம் விளையாட்டு போட்டிகள் மூலமாக எப்படி இளைஞர்களை ஊக்குவிக்கலாம், இளைஞர்கள் பெண்கள் எல்லாரையும் வளர்த்து விடலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்கேன். சரி, அதெல்லாம் நீங்கள் பார்த்து காப்பி பண்ணிக்கிட்டிங்கன்னாவே மாநில அரசியலை ஒரு நல்ல விதத்தில் எடுத்துக்கிட்டு போக முடியும். என்னால் முடிஞ்சதை நான் சின்ன சின்ன ஹெல்ப்புகளை, என்னோடய ஆலோசனைகளை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லிக் கொடுங்க, கற்றுக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, நானும் கற்றுக்கணும்.